Hi friends, welcome to L Square Tamil channel. நம்ம யூஸ் பண்ற மொபைல் போன்ல சிம்ன்ற ஒரு விஷயம் எப்படி வந்தது? அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற டேட்டா ரோமிங் அதாவது நெட் இந்த 1G ல இருந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கு 4G இதுக்கு அப்புறம் வரப்போகுது 5G. இந்த 1G ஸ்டார்ட் ஆகும்போதே வந்து இந்த இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் இது போல வந்து நம்ம இப்போ 4G ல யூஸ் பண்ற எல்லா ஃபெசிலிட்டிஸும் கிடைச்சிடுச்சா இல்ல வேற என்னென்னலாம் மிஸ் பண்ணாங்க? இந்த 1G அதாவது சிம் கார்டு வந்து எப்போ ரெடி பண்ணாங்க? இந்த 1G வந்தது அதாவது 1Gன்னும் போது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் உருவாகும் போது என்னெல்லாம் விஷயம் நடந்தது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம். நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த 4G எப்படிலாம் வந்து மாற்றம் அடைஞ்சது, அதாவது 1G ல இருந்து இந்த 4Gக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது என்னென்னலாம் விஷயத்தெல்லாம் மாத்தினாங்க, எப்ப ரெடி பண்ணாங்க, அது இல்லாம இப்போ வரப்போற 5G ல வந்து என்னெல்லாம் வந்து அட்வான்ஸா இருக்கும் போது ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க வந்து நிறைய தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் 5G ல வந்து என்னென்னலாம் அட்வான்ஸா நம்மளுக்கு யூசருக்கு வந்து கொடுக்க போறாங்க அப்படின்றத பத்தி தான் வந்து இந்த ஃபுல் வீடியோவோ. வாங்க இன்னைக்கு அந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 5G வந்து டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டெஸ்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாகவும் முடிஞ்சிடுச்சு. இன்னும் என்னன்னா யூசர்ஸுக்கு மட்டும்தான் வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணலை. மிச்சப்படி ஏர்டெல், ஜியோ இது போல வந்து எல்லா கம்பெனியுமே வந்து 5G டெஸ்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த 5G ல வந்து அப்படி என்னெல்லாம் வந்து மாற்ற போறாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அதாவது 1G ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் தான் வந்து நம்ம 1Gன்னு சொல்றோம். அப்படி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்றாங்க பார்த்தீங்கன்னா 1917 தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் 1G அப்படின்னு வருது. அதுக்கு முன்னாடி அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்பதான் வந்து ஃபோன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. ஸோ ஒயர்லெஸ் கனெக்ஷன் அப்பதான் வந்து கிடைக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த டெலிஃபோன் பூத்து அதாவது டெலிஃபோன் லேண்ட்லைன்ல தான் வந்து எல்லாருமே பேசிட்டு இருப்போம். இந்த லேண்ட்லைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் மூலியமா வந்து கனெக்ட் ஆயிருக்கும். அண்டர் கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா பைப் வந்துச்சு, அதுல வந்து ஒயர்ஸ் மூலியமா தான் வந்து இந்த லேண்ட்லைன்ஸ் எல்லாமே வந்து கனெக்ட் ஆயிருக்கும். நிறைய இடத்துல வந்து லைன்ஸ் வந்து இருக்காது. அங்கங்க சில வீட்டுல இல்லைன்னா சில பப்ளிக் பிளேசஸ்ல தான் மட்டும் வந்து இந்த லேண்ட்லைன் வந்து வச்சிருப்பாங்க. அதுதான் வந்து எல்லாருமே பேசிட்டு இருந்திருப்பாங்க. 1917 அப்பதான் என்ன ஆகுது பாத்தீங்கன்னா மொபைல் போன்ஸோட ஆதிக்கம் வந்து அதிகமாகுது. அதாவது அப்பதான் வந்து மொபைல் போன்ஸ் வந்து அதிகமா வந்து சேலும் ஆக ஆரம்பிக்குது. அப்பதான் என்ன பண்றாங்கன்னா இந்த 1G அதாவது ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் வந்து கொண்டு வரணும் அப்படின்ட்டு டெலிகாம் பிசினஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா தீவிரமா வந்து அதுல இறங்குறாங்க. அப்படி இறங்கி 1917 தான் பார்த்தீங்கன்னா 1G அப்படின்னு கொண்டுட்டு வராங்க. இப்ப நம்ம யூஸ் பண்ற நெட்டா இருக்கட்டும், வீடியோ கால் சர்வர், சாட் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அப்ப எதுவுமே கிடையாது. அதாவது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வரும்போது எதுவுமே வந்து கிடையாது. அப்ப என்னதான் இருந்தது பாத்தீங்கன்னா ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன்ல ஒன்லி வந்து நம்ம வாய்ஸ் கால் மட்டும் தான் வந்து பேச முடியும், போன் கால்ஸ் மட்டும் தான் பேச முடியும். அதுவே பாத்தீங்கன்னா இப்ப இருக்க கிளாரிட்டி அளவு கூட பேச முடியாது. ரொம்பவே வந்து ஒரு சிக்னல் இல்லாம பாத்தீங்கன்னா அடிக்கடிக்கு வந்து சிக்னல் கட் ஆகிற மாதிரி இது போலதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் போன் கால்ஸ் பேசுறது எல்லாமே இருந்துச்சு. ஸோ நோ சிக்னல்ஸ், ஃபுல்லாவே வந்து சிக்னல்ஸ்க்கான அறிகுறியே இருக்காது. அதாவது அப்பதான் வந்து இந்த டெலிகம்யூனிகேஷன் பிசினஸ் எல்லாருமே வந்து உள்ள இறங்குறாங்க. ஸோ இறங்கி என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே வந்து இப்ப இருக்க மாதிரி டவர்ஸ் எதுவுமே வந்து சிக்னல் டவர்ஸ் எதுவுமே இல்லை. அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் பண்றாங்க. ஆனா வாய்ஸ் கால் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்போ பேச முடியும். இதுக்கப்புறமா என்ன பண்றாங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷன் கொண்டு வராங்க. வாய்ஸ் கால் மட்டும் தான் பேச முடியும்னு இருந்தது. செகண்ட் ஜென்ரேஷன் அப்படி என்னெல்லாம் வந்து மாத்துறாங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல செஞ்ச தப்பு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷன் வந்து மாறுறாங்க. இந்த செகண்ட் ஜென்ரேஷன் வந்து எப்போ வந்து அப்டேட் பண்றாங்க பாத்தீங்கன்னா 2G 1991 தான் பாத்தீங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷனுக்கான ஒரு அப்டேட் வந்து விடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல வந்து செஞ்ச தப்பு இல்லாம இந்த செகண்ட் ஜென்ரேஷன்ல இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா வந்து கொடுக்கணும் யூசர்ஸுக்கு அப்படின்னு நினைச்சு என்ன விஷயத்தெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, SMS ஒன்று மட்டும் தான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட காலோட குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுதான் வந்து செகண்ட் ஜென்ரேஷன்ல நடந்தது. நம்ம இப்போ யூஸ் பண்ற இந்த சேட் அதாவது வீடியோ காலா இருக்கட்டும், யூடியூப்ல இப்போ வெப் ப்ரௌசிங் எதுவுமே வந்து கிடையாது. செகண்ட் ஜென்ரேஷனுக்கு அப்புறம் அதாவது 1991 ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஜென்ரேஷன் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லாமே வந்து இந்த தேர்ட் ஜென்ரேஷன் தான் வந்து ஸ்டார்ட் ஆன விஷயம். தேர்ட் ஜென்ரேஷன்ல இருந்து தான் பாத்தீங்கன்னா போனை வந்து அதிகமா எல்லார் கைக்குமே வந்து போனுன்றது ஒண்ணு வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. யூசர்ஸும் அதிகமாகறாங்க. இதனால என்ன பண்றாங்கன்னா அதாவது டெலிகம்யூனிகேஷன் பிசினஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து யூசர்ஸுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் வந்து செய்யறாங்க. அதாவது இன்டர்நெட் ஸ்பீட் அதிகமாகட்டும் இல்ல வேற என்னென்னலாம் வந்து இன்டர்நெட்டுக்கு சம்மந்தப்பட்டது யூசர்ஸ்க்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே வந்து அதிகமா கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி 2001 தான் பாத்தீங்கன்னா இந்த 3G வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. 3G மூலயமா பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து யூசர்ஸ் அதிகமானாங்க. அதாவது 2001 போது போன்ஸோட ஆதிக்கம் வந்து அதிகமாகுது. அப்போ வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வீடியோ கால், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேட்டிங் அதாவது வெப் ப்ரௌசிங்கா இருக்கட்டும் இல்ல ஏதோ ஒரு சேட்டிங் வெப்சைட் இல்லைன்னா ஆப்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேவிகேஷன், மேப்ஸ், வீடியோ கால்ஸ் இது போல வந்து நிறைய விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஜென்ரேஷன்ல தான் வந்து சரி பண்றாங்க. தேர்ட் ஜென்ரேஷன் பொழுது செகண்ட் ஜென்ரேஷன் விட நெட்டோட ஸ்பீடுன்னு பாத்தீங்கன்னா 5 டைம்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஃபாஸ்டரா இருந்தது.
ஆனாலும் பார்த்தீங்கன்னா இப்போ இருந்த அளவுக்கு இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். அடிக்கடிக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வீடியோ கால் பேசுகிறோம், வாய்ஸ் பிரேக் ஆகுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பஃபர் ஆகுது, இது போலலாம் இருந்துச்சு. அப்போதான் பார்த்தீங்கன்னா நிறைய சிக்னல்ஸ் டவர்ஸ் வந்து கொண்டுட்டு வராங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து தடுக்கணும் அப்படின்றதுக்காக டவர்ஸ் அதிக இடத்துல கொண்டுட்டு வந்து நல்ல ஒரு சிக்னல் கிடைக்கிற மாதிரி வந்து செட் பண்ணியிருந்தாங்க. இந்த தேர்ட் ஜென்ரேஷன்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு அதிகமா வந்து பேசப்படுற ஒரு ஜென்ரேஷனா இருந்தது. ஏன்னா அப்பதான் வந்து புதுசான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கொண்டுட்டு வந்தாங்க. இதுக்கப்புறமா வந்து ஃபோர்த் ஜென்ரேஷன் தான் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான எல்லாமே வந்து கொடுக்க ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஜென்ரேஷன். 2010ல தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்த் ஜென்ரேஷன் அதாவது 4G வந்து அறிமுகப்படுத்துறாங்க. 4Gல பார்த்தீங்கன்னா அதாவது தேர்ட் ஜென்ரேஷன் செஞ்ச மாதிரியே இல்லாமல் ஃபோர்த் ஜென்ரேஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து அட்வான்ஸாக இருக்கணும்ட்டு இன்டர்நெட்டோட ஸ்பீடை வந்து அதிகப்படுத்துறாங்க. தேர்ட் ஜென்ரேஷனை விட ஃபோர்த் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா 3 times வந்து ஃபாஸ்டராக இருக்கும். அதாவது அப்லோட் ஸ்பீடாக இருக்கட்டும் இல்லை டவுன்லோட் ஸ்பீடாக இருக்கட்டும் ரொம்பவே வந்து ஒரு ஸ்பீடான ஒரு ப்ராசஸரில் தான் வந்து இந்த சிக்னல்ஸ் எல்லாமே வந்து அங்கங்கே நிறைய டவர்ஸ்லாம் வச்சு நம்மளுக்கான யூசருக்கு வந்து ரொம்பவே வந்து முக்கியத்துவம் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பஃபரிங் ஆகிறது, அதுக்கப்புறம் வந்து வாய்ஸ் குவாலிட்டி, இது போல வந்து நிறைய விஷயத்த வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க பார்த்து வந்து யூசர்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணியிருந்தாங்க. ஃபோர்த் ஜென்ரேஷன் தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் அதாவது ரோமிங் டேட்டாவோட தேவைகள் வந்து அதிகமாகிடுச்சு. தேர்ட் ஜென்ரேஷனில் பார்க்கும்போது ஒரு மாதத்துக்கே 1 ஜிபின்றது தான் வந்து இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அப்போ வந்து ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. ஆனால் ஃபோர்த் ஜென்ரேஷன் போது எல்லார் கையிலுமே வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மாறிடுறதுனால என்னாச்சு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் அதாவது டேட்டாவோட தேவைகள் வந்து அதிகமாச்சு. இதனால பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே வந்து 1 ஜிபிலேருந்து 1.5 ஜிபி வரையுமே வந்து இன்டர்நெட்டோட யூசேஜ் வந்து அதிகமாகுது. இது இல்லாமல் வந்து காஸ்ட் அதிகமாகுது. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு முன்னாடி வந்து எல்லா யூசர்ஸ் கம்பெனிஸும் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா காஸ்ட்டை வந்து ஏற்றிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து சில நியூஸில் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறமும் வந்து இன்னும் ஒரு சில மாதத்துல வந்து அகைன் எல்லா கம்பெனிஸும் வந்து காஸ்ட்டை வந்து ஏற்ற போகிறேன் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து 5G வரும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற நெட்டை விட ரொம்பவே வந்து அதிகமான நெட்டு வந்து தேவைப்படும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 4Gல பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து விஷயத்தை வந்து மாத்தினா சொன்னாங்க. இதுல இருந்து ஒரு பெரிய அப்டேட் தான் பார்த்தீங்கன்னா 5G, அதுக்கப்புறம் வரப்போகிற 6G. சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அதாவது ஃபாரின்ஸ்லாம் வந்து 5G எப்பயும் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க, 5G வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 5G இந்தியாவுக்கு வரும்போது என்னென்னலாம் விஷயங்கள்லாம் மாறும், என்னெல்லாம் வந்து புதுசாக நம்ம வந்து பார்க்க போறோம் அப்படின்றத பற்றி தான் இப்போ பார்க்க போறோம். இந்த 5Gல பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி. இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டின்னு என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருக்கிற இடம் அதாவது நம்ம ஒரு பிளேஸ்ல இருந்துட்டு வேற ஒரு இடத்துல இருந்து அந்த பிளேஸை வந்து ஃபுல்லா வியூ பண்றதும் இல்லாம அந்த பிளேஸ்ல நடக்கிற எல்லாமே வந்து நம்மளாலே வந்து ஃபீல் பண்ண முடியும். இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டின்னு பார்க்கும்போது VR, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஆர்னு இருக்கும். ஏஆர்ன்றது பார்த்தீங்கன்னா ஆகுமெண்டட் ரியாலிட்டி. நம்ம இப்போ 4Gல யூஸ் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏஆர் தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு மொபைல் ஃபோனை வச்சு நம்ம அதை வந்து பார்த்துட்டு இருப்போம். அதுவே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டின்னும் பொழுது இந்த மொபைல் ஃபோன்ஸ்ல நம்ம பார்க்கறது வந்து நம்மளுக்கு வந்து சில எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் வந்து கொடுக்கும். இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டின்னு பார்க்கும்போது நம்ம நேரடியாக வந்து அந்த பிளேஸ்ல இருக்கிற மாதிரி அந்த ரியாலிட்டி கொடுத்து நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாவே முழுக்க வந்து கொடுக்கும். நிறைய இடத்துல வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் வந்து இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி ஏற்கனவே வந்து பிரபலமாயிட்டே தான் இருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்த கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புரிகிற மாதிரியும் நம்மள உணர்ற மாதிரியும் வந்து செய்யறது தான் வந்து இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி. சவுத் கொரியா, யுனைடெட் ஸ்டேட், கனடா இது போல நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா 5G வந்து நடந்துட்டு அதாவது 5G யூசர்ஸ் ஆகிட்டாங்க. அதாவது 5G வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் வந்து கூடிய சீக்கிரமே வந்து அது டெக்ஸ்டிங்லாம் முடிஞ்சிச்சு. இனிமே வந்து 5Gக்கான தேவைகள் வந்து வர்றதுனால 5G சீக்கிரமாகவே வந்து வெளியிட போறாங்க. அதாவது அப்லோட் ஸ்பீடு இருக்கட்டும் இல்லை டவுன்லோட் ஸ்பீடு இருக்கட்டும் 4G விட பல மடங்கு வந்து ஸ்பீடான ஒரு நம்ம மில்லி செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த அப்லோட் ஸ்பீட் டவுன்லோட் ஸ்பீடு எல்லாமே வந்து நடந்து முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு ஃபாஸ்டரான ஒரு இன்டர்நெட் ஸ்பீடை தான் வந்து இந்த 5Gல வந்து கொடுக்க போறாங்க. இதுக்கப்புறம் இந்த 5Gல என்னெல்லாம் வரப்போகுது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ற ஆன்லைன் கேம்ஸாக இருக்கட்டும் இல்லை விளையாடுற வேற எந்த ஒரு கேமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்மளோட ஃபோன்ஸ்ல வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி தான் விளையாடுவோம். ஆனால் இந்த 5G மூலமா என்ன நடக்க போகுது பார்த்தீங்கன்னா கிளவுட்ல வந்து எல்லா கேம்ஸுமே இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஆப் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி நம்ம விளையாடுறது இல்லாமல் கிளவுட்ல வந்து எல்லா ஆப்புமே இருக்கும். நேரடியாக நம்ம என்ன பண்ணலாம்னா கிளவுட்ல வந்து எந்த கேம் விளையாட போறோமோ அதுக்கு வந்து சைன்இன் கொடுத்துட்டோம்னா நம்ம எப்போ தோணுதோ நம்ம அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம நெட் ஆன் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா போயிட்டு கிளவுட்லவே கேம் விளையாடலாம். இதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் வந்து அதிகமாகாது. இது போல அட்வான்ஸான நிறைய ஃபீச்சர்ஸ் தான் வந்து 5Gல வந்து வரப்போகுது. 5G வந்தா நம்மளோட ஃபோனோட பேட்டரி வந்து ரொம்பவே வந்து ட்ரைன் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இனிமேல் வாங்குற ஃபோன்ஸ் எல்லாமே வந்து பார்த்து தான் வாங்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா 5G வந்து ரொம்பவே வந்து ஒரு ஸ்பீடான ஒரு பர்ஃபார்மன்ஸ் உடைய ஒரு இன்டர்நெட்டுக்கு வரப்போகுது. அப்படி இருக்கும்போது நம்மளோட ஃபோன் பேட்டரி வந்து முக்கியமாக சொல்லணும்னா நிறையவே வந்து உரியும். இனிமேல் வாங்குற ஃபோன்ஸ் எதுவாக இருந்தாலும் 5G ஃபோனாக இருக்கட்டும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா mAh பேட்டரி அதாவது பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கிறதா மாதிரி தான் பார்த்து வாங்கணும். இந்த 5Gல பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐன்னு சொல்லுவாங்க.
நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து ஈஸியா நம்ம கண் முன்னாடி வந்து காமிக்கிறது தான் பாத்தீங்கன்னா இந்த 5Gயோட வேலையா இருக்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து அதாவது 1Gல இருந்து இப்போ வரப்போற 5G ஃபியூச்சர் வரையுமே வந்து என்னெல்லாம் வந்து மாறிடுச்சு, எப்படி இருந்து எப்படிலாம் வந்து மாறி இருக்கு அப்படின்றத வந்து நிறைய விஷயத்த வந்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ 4G நம்ம யூஸ் பண்றோம், ஆனா இது எப்படி வந்து நம்ம ஒர்க் ஆகுது, எப்படிலாம் வந்து இந்த ஜென்ரேஷன் வந்து மாறிச்சுன்னு யாருக்குமே வந்து தெரியாது. இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க, நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.